வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற நாட்டோட லெட்டர்ஸ் தான் பார்க்குறோம். எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பைப்பிங் த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன், தென் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற நாட்டோட லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி AY 2 லெட்டரை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த 2 மேக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற லெட்டர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண கிரசன் பாட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே நம்ம வீடியோவோடைய ஒரு சின்ன பாட்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வச்சுருப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுற ப்ளேஸில் உங்களுக்கான டிப்ஸ் மிஸ் ஆகலாம். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் ஏங்கிற லெட்டரை ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் எந்த ஒரு விஷயமே கட் பண்ணி அது ப்ரீ பிளானோடு தான் செய்வேன். நான் ஒரு முறை மட்டும் மேக் பண்ண போகிறதில்ல, 2 டைம் மேக் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடும் வைக்கணுங்கிறதால நான் 2 டைம் மேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு கையிலே அப்படியே வரைய முடியும்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பிகாஸ் ஏங்கிறது மெஷர்மெண்ட்டோடு வரையலாம். ஒரு 7 இன்ச் இந்த சைட், 7 இன்ச் ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி மார்க் பண்ணி சென்டராக எவ்வளோ இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோன்ற மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நான் போட்டிருக்க மாதிரி பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஏவை நீங்கள் வரைஞ்சிக்கிறது தான். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து 7 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி பண்ணால் கூட கரெக்டாக வருமானது கொஞ்சம் டவுட் தான். அதனால் நான் பேப்பரில் கட் பண்ணி எடுத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதோட சென்டர் மிட் பாயிண்டில் க்ளூ அப்ளை பண்ணி பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அதோட ஸ்டார்டிங்கில் அந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பீடை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் லோடிங் ஸ்டிச்சை. இப்போது 4 பீட் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேங்கிறத. இப்போ நான் ஏவோட மிட் பாயிண்ட்டை பண்ணிகிட்ருக்கேன், ஃபில் பண்ணுறேன். அந்த சைடு ரைட் சைடு க்ராஸ்லேயும் லெஃப்ட் சைடு க்ராஸ்லேயும் ஃபில் பண்ணுறோம். பட் அதோடைய மிடில் ஸ்ட்ரெயிட்டாக நான் 4 பீடை வச்சு 4 இல்லை 5 பீடை வச்சு லோட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் க்ராஸை நான் கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக தெரியும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் விட்டுட்டோம், அதே மாதிரி நம்ம எப்பயும் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணோன்னா நடுவில் கேப் தெரியும், அதில் பைப்பிங் த்ரெட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதோட மிடில் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பீடை வச்சு ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணால் தான் ஏவுமே கரெக்டான பர்ஃபெக்டான மாதிரி உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி எந்த ஒரு கேப்பும் தெரியாது. இல்லை அப்படின்னா நமக்கு நடுவில் பைப்பிங் த்ரெட் தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ ஏவனா டபுள் சைடும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் வருது அப்படிங்கிறது. இப்போ நான் சென்டர் லைன் நார்மலாக எப்படி நான் இந்த சைடில் அந்த சைட்லேயும் ஃபில் பண்ணணும், அதே மாதிரி தான் சென்டர் லைனுமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட ஃபினிஷிங் அப்படிங்கிறத. இப்போது நான் ஒய்யை ஃபில் பண்ணுறேன். ஒய்யை நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு
அதுக்கப்புறம் க்ராஸ் லைன் ஒட்டினேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒட்டி க்ராஸ் லைன் பண்ணும்போது ஒய் மாதிரி வரலைன்னா நீங்கள் வி மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க லைனை ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி விட்டுக்கலாம். எனக்கு தெரியுங்கிறதால நான் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒய் பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்தே நான் 4 பீட்ஸாக தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் வரப்போகிறேன். நான் எப்படி பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் சுகர் பீடுமே ஃபில் பண்ண போகிறேன். நான் வி மாதிரி பண்ணிவிட்டு பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேணும், நான் வி மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க லைனை நான் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் மேலே வந்து 4 பீட்ஸாக தான் ஃபில் பண்ணேன். மேலே வந்து சின்ன லைனு, கீழே வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லுக் கொடுக்கணுன்றதால நான் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுக்காக 5 பீட்ஸாக கீழே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கன்னா நீங்கள் ஓகே. இல்லை அப்படின்னா மேலே 4 பீட்ஸ் அந்த வி வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே 5 பீட்ஸ் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஒய் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. நான் எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு சைடு நான் 4 பீட்ஸாக தான் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடில் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நான் 4 பீட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். எனக்கான டிப் என்ன அப்படின்னா, எல்லாருமே சரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க. மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ண வேண்டாம், சரி த்ரெட்லேயே ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிஷின் த்ரெட்டு கொஞ்சம் நாளாக மக்கிரும், நம்ம போட்ட ஒர்க்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். தேங்க்யூ. இன்றைக்கான அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை.